போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் காஞ்சிவலுவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் டெய்லி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 14 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். சரிங்களா? வரலாற்றில் இன்றைய நாள் என்ன முக்கியமான நாள் பாருங்க. டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஓகேங்களா? தினசரி வாழ்வின் ஆற்றலின் அவசியம் மற்றும் அதன் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமாக டிசம்பர் 14 நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? எந்த நாள் முதல் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய எரிசக்தி தினமானது 1991 முதல் இந்த நாளானது அனுசரிக்கப்படுகிறது. மின்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள எரிசக்தி திறன் பணியகத்தால் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்சார்ஜா இருக்காங்க. இந்த டேவை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? கூடுதல் தகவல் பாருங்க. தேசிய ஆற்றல் திறன் கண்டுபிடிப்பு விருதுகள் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? மூலிகை பெட்ரோல் பாக்குறோம் இல்லையா? மூலிகை பெட்ரோல் கண்டு பாக்குறோம். அப்புறம் தண்ணியில் ஓடக்கூடிய பைக்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதாவது நம்ம ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி அந்த இதுல எனர்ஜிஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து புதுசா டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அவார்டுன்னு சொல்லி விருதுகள் தராங்க. தேசிய ஆற்றல் திறன் கண்டுபிடிப்பு விருதுகள் யார் தராங்கன்னா நேஷனல் எனர்ஜி எஃபிஷியன்சி இன்னோவேஷன் அவார்ட்ஸ் தராங்க. இது வந்து 2 பிரிவுகளை கொண்டது. பிரிவு 1 சொல்லக்கூடியது தொழில்கள், கட்டிடம் மற்றும் போக்குவரத்து துறையை சார்ந்த நிபுணர்களுக்கானது. ஜெனரலா பிரிவு B சொல்லக்கூடியது மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர்கள் அவங்களுக்கு தராங்க. சரிங்களா? சரி, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். சேம் டேல நடந்திருக்கக்கூடிய வேற முக்கியமான விஷயம் டிசம்பர் 14, 1911 1911 ஆண்டு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு பாருங்க. நார்வே நாட்டை சேர்ந்த அமன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் நேம் பார்த்துக்கோங்க சார். நார்வே நாட்டை சார்ந்த அமன்சன், கண்ட்ரி முக்கியம், அவருடைய பேர் முக்கியம். அமன்சன் மற்றும் அவரது போலார் குழு, அந்த குழுவானது தென் துருவத்தை அடைந்த முதல் குழு என்று சாதனை செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சதன் போல் இருக்கு இல்லைங்களா? சதன் போல ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா அமன்சன் சொல்லக்கூடியவர், நார்வே நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? கூடுதல் தகவல் பாருங்க. அண்டார்டிகான்னு சொல்லக்கூடியது பூமியின் மிக உயரமான வறண்ட குளிரான மற்றும் காற்று வீசும் பகுதியாக இருக்கிறது. சரிங்களா? அண்டார்டிக் பனிக்கட்டி பூமியின் மிகப்பெரிய பனிக்கட்டி ஆகும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பூமியில வந்து பாத்தீங்கன்னா 3/4 வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டியா இருக்குங்களா? நீரால சூழப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது உலகின் மிகப்பெரிய ஐஸ் படிவம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்டார்டிக் கண்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. உலகின் 60 முதல் 70% நன்னீர் இங்கு பனிந்த பனிக்கட்டியாக உள்ளது. இப்ப இதுல பாருங்க, ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு பேசியிருந்தோம் நியூஸ்ல, ஒரு ஐஸ்பர்க் இருக்கு இல்லையா? மிகப்பெரிய பனிக்கட்டியானது அண்டார்டிகா கண்டத்தை விட்டு பிரிஞ்சு வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லண்டன் மாநகரம் மற்றும் சென்னை மாநகரம் அந்த சைஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டியானது அண்டார்டிக் கண்டத்தை விட்டு என்ன பண்ணுது, நகர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஐஸ்பர்கோட பேர் பாருங்க சார், A23A சமீபத்துல வந்துச்சு. ஆமாங்களா? அப்ப இது வந்து இன்னைக்கு நியூஸ் கூட சேர்த்து வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டி எது சொல்லி கேட்டாங்கன்னா கேள்வி A23A சமீபத்தில் அண்டார்டிகா கண்டத்தை விட்டு பிரிந்தது. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. இதுல 3 GK கொஸ்டின் இருக்குங்க சார். எந்த நாட்டு தென் துருவத்தை அடைந்த முதல் பர்சன் யாருன்னு கேட்கலாம். அமன்சன். ஓகே, GK கொஸ்டினா கேட்கலாம். அப்புறம் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நார்வே. ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா A23A. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டியானது எந்த துருவத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்டார்டிகால உள்ளது. சரிங்களா? அப்புறம் எத்தனை சதவீதம் தண்ணி உலகில் உள்ள நன்னீர் சதவீதத்தில் எத்தனை சதவீதம் அண்டார்டிகில் உறைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 முதல் 90%. சரிங்களா? இது எல்லாமே GK கொஸ்டின்ஸ் தான். அடுத்த நியூஸ் பாருங்க சார். இந்த நாளோட இன்னொரு சிறப்பு பாருங்க. டிசம்பர் 14, 1962 என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. வெள்ளி கிரக ஆய்வுக்காக ஆகஸ்ட் 27, 1942 அன்று அனுப்பப்பட்ட முதல் விண்கலமான மெரைனர் 2. ஓகேங்களா? இது இருக்குல்ல, வீனஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மங்கள்யான் பார்த்துட்டோம் இல்லைங்களா? மங்கள்யான், சந்திரயான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? வீனஸுக்கு வெள்ளி கிரகம், அந்த வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக முதலில் அனுப்பப்பட்டது. நிறைய அனுப்பியிருந்தாங்க. பட் அதுல இது சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? மெரைனர் 2 அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதலில் வீனஸ் வெள்ளி கிரகத்துக்கு பக்கத்துல போய் நிலைநிறுத்தப்பட்டது. ஓகேங்களா? அப்ப நிறுத்தப்பட்டது பேர் பார்த்துக்கோங்க. மெரைனர் 2 சொல்லக்கூடியது முதலில் போய் நிலைநிறுத்தப்பட்டது. எந்த தேதியில போய் நின்னுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு. ஓகேங்களா? டிசம்பர் 14, 1962 ஆண்டு நிலைநிறுத்தப்பட்டது. அனுப்பப்பட்ட தேதி ஆகஸ்ட் 27, 1922. கூடுதல் தகவல் பாருங்க. நமக்கு சோலார் சிஸ்டத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? சோ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த நாடுகள் எல்லாம் இதுவரை வெள்ளி கிரகம் வீனஸ் கிரகத்துக்கு மிஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க சொல்லி பாருங்க. நாசாவோடது மெயின் 2 இருக்கு. ஒன்னு மெக்கலன், இரண்டாவது பார்க்கர்.
பார்க்கர்னு சொல்லக்கூடிய தற்போது பயன்பாட்டில் தான் உள்ளது. சரிங்களா? வீனஸை ஆய்வு செய்வதற்காக போயிருக்கு பார்க்கர். அதுக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பா விண்வெளி நிறுவனமானது வீனஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரை அதுல அனுப்பியிருக்காங்க. ஜப்பானுடையது அகாட்சுகி அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம். ரஷ்யாவோடது வெனிரா. இந்த வெனிராவும் பார்த்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல வந்து இதுல இருக்கு, ஆக்டிவா இருக்கு. சரிங்களா? இந்த வெனிரா அதே மாதிரி பார்க்கர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் ஆக்டிவா இருக்கு ரெண்டு பேர். சரிங்களா? அதுக்கு பாருங்க கூடுதல் தகவல் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களை போல அல்லாமல் வீனஸ் மற்றும் யுரேனஸ் இந்த இரண்டு கிரகங்களுக்கு என்ன சரி சிறப்புனா அதன் அச்சில் கடிகார திசையில் சுழல்கிறது. நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ். அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் சுத்தக்கூடியது. வீனஸ் மற்றும் எர்த் ரெண்டு பார்த்தீங்கன்னா கிளாக்வைஸ் சுத்தக்கூடியது. சரி, வேற என்ன சிறப்பு இருக்கு பாருங்க. நமது இரவு வானில் சந்திரனுக்கு பிறகு காணப்படக்கூடிய இரண்டாவது பிரகாசமான இயற்கை பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா வீனஸ் தான். மணிலா நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியது, நிலவை பார்க்க முடியும். மணிலா அதே போல தினம் என்ன பண்ணலாம்? வெள்ளி கிரகத்தை காண முடியும். விடிய காலையில் எந்த பக்கம் சார் இருக்கும் வெள்ளி கிரகமானது? விடியற்காலை வெள்ளி கிரகமானது எந்த திசையில் காணப்படுகிறது? சூரியன் உதிக்கக்கூடிய திசை தான். மணிலா சூரியன் உதிக்கக்கூடிய திசை உருவாகும். விடிவெளின்னு சொல்லுவாங்களா? விடிவெள்ளி தினமும் அன்றாடம் விடியற்காலையில பார்க்க முடியும் வீனஸ் கிரகமானது. வெறும் கண்ணால் காணப்படக்கூடிய கிரகம் வீனஸ். சரிங்களா? சரி, முதல் செய்தி மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு சமீபத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதாவால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து பாருங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 11 பெண் எம்எல்ஏக்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப என்ன விஷயம் முதல் மசோதா பத்தி பார்த்திடலாம். நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்து நடந்த சிறப்பு கூட்டத்தில் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% கொடுத்திருக்காங்க. மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். சரி, அப்ப எப்படி கணக்கு போட்டிருக்காங்க பாருங்க சார். இந்த மசோதாவானது புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடி வந்து அமல்படுத்தப்படும். அப்ப கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா? கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 2011 எப்ப எடுத்திருக்கணும்? கண்டிப்பா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க மசோதா? 10 years once எடுத்துக்கணும். 2021 எடுத்துக்கணும். கொரோனா காரணமாக தள்ளி போடப்பட்டது. இந்த ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்துருவாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி சென்சஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று கேட்டுறாங்க தானே சார். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் டென்சிட்டி, இல்லிட்ரசி, அதெல்லாம் கல்வி அறிவு இருக்கு இல்லையா? கல்வி அறிவு பின்தங்கிய மாவட்டம், இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. 2011 சென்சஸ் பார்த்து வச்சுக்க வேண்டியது. சரிங்களா? அப்ப அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு செய்யப்படும். சரி, புதுவை உள்ளிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்களில் யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இப்ப என்ன பண்றாங்க? யூனியன் பிரதேசங்களுக்கும் இது செல்லுபடி ஆகும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப புதுவை உள்ளிட்ட சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்களுக்கு இது செல்லுபடி ஆகும். சரிங்களா? சரி, அப்ப இது செஞ்சா என்ன நடக்கும்? இந்த சட்ட திருத்தம் மூலமாக புதுவை சட்டமன்றத்தில் 30 எம்எல்ஏக்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் 33% இல்லைங்களா? அப்ப 3/1/3 அப்படி பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களில் 10 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இதை தவிர 3 நியமன எம்எல்ஏக்களில் ஒரு பெண்ணுக்கு கொடுப்பாங்க. ஆமாங்களா? 1/3 தானே இல்லைங்களா? ஓவரால் 30, அந்த ஓவரால் 30 என்ன சார் பண்ணுவாங்க? 1/3 இல்லையா? 1/3 போது 10 கொடுத்துறாங்க. அப்புறம் 3 பேர் இல்ல ஒன்னு கொடுத்தா என்ன செய்ய? அப்போ 11 பேர் ஆயிடுச்சு. அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் புதுச்சேரியில் என்ன பண்ணுவாங்க? 11 பெண் எம்எல்ஏக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? கூடுதல் தகவல் பாருங்க. புதுச்சேரியில் எந்த ஆண்டு முதல் தேர்தல் நடந்தது? 1963. புதுச்சேரி யாரோட கண்ட்ரோல்ல சார் இருந்தது? பிரெஞ்சு. இப்ப நீங்க பிசி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? போலீஸ் எக்ஸாம், அதுல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படின்னா மேட்ச் கொடுத்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 2021 ஆண்டு வரை இதுவரை மொத்தம் 15 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துள்ளன. மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30. ஓகேங்களா? அப்ப என்ன சார் அர்த்தம்? கான்ஸ்டிடியூயன்சி அப்படிங்களா? சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 30 இருக்கு. நான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்தியாவில் அதிகமாக சட்டமன்ற தொகுதிகள் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேஷ். எவ்வளவு சார் இருக்கு எண்ணிக்கை? ஆன்சர் எவ்வளவு ஐடியா இருக்குங்களா? இந்தியாவில் அதிகமாக சட்டமன்ற தொகுதிகள் உள்ள மாநிலம், மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் 401. சரிங்களா? பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சரி சார், இப்ப நம்ம புதுச்சேரியில பெண் எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இதுவரை பாத்தீங்கன்னா 2016 ஆண்டுல தான் பாத்தீங்கன்னா அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க? பெண் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அப்ப இந்த ரெக்கார்டு மாறும். வரக்கூடிய காலங்களில் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். 11 பக்கம் வந்துருவாங்க. சரிங்களா? 128வது அரசியலமைப்பு இந்த அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி இதை செஞ்சிருந்தாங்க சரிங்களா. இந்த 33 இடஒதுக்கீடுன்றதுக்கு முன்னாடி செஞ்ச அமெண்ட்மெண்ட் இது பாருங்க. 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 19 செப்டம்பர் 2023 அன்றைக்கு கொண்டு வந்தாங்க. சரி, அதோட அம்சங்கள் பாருங்க. புதிய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் மசோதா. இந்த மாதிரி தான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. பாராளுமன்றம் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, பாராளுமன்றம் புதுசா கட்டணத்தை பத்தி பேசணும் இல்லைங்களா. புதிய பாராளுமன்றம் எந்த தேதியில திறந்து வச்சோம்? மே 28 2023 திறந்து வச்சாங்க. அங்க வந்து ஒரு செங்கோல் நிறுவப்பட்டது இல்லையா, அந்த செங்கோல் எந்த பேரரசை குறிக்கிறது? ஷோலாஸ். ஓகேங்களா. ஆதீனம் வந்து சொன்னாங்கன்னு சொன்னோம். உம்மிடின்னு சொல்லி இல்லையா, உம்மிடி நேற்று பார்த்தோம் இல்லையா, செங்கோல் உம்மிடி பங்காரு செட்டியார். இல்லையா, உம்மிடி பங்காரு செட்டியார். அந்த செங்கோலுக்கு மேல வந்து எந்த விலங்கோட உருவம் இருந்தது சார்? நந்தி. ஓகேங்களா, ஏதாவது பார்த்து வச்சுக்கோங்க சார். ரிஷபதேவன் சொல்லுவாங்க சரிங்களா. நாதிசக்தி வந்தன் ஆதீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்கறாங்க. சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பு நடந்துச்சு இல்லையா. அணிவகுப்புல வாகனங்கள் வரும். ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தங்களுடைய வாகனத்தை இடம்பெற செய்வாங்க இல்லையா. அப்ப அதுல பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் இடம்பெறவில்லை தென்னிந்தியாவில இருந்து ஐடியா இருக்குங்களா? கர்நாடகா மட்டும் தான் இடம்பெறல. இப்போ லாஸ்ட் அதுக்கு முன்னாடி வருஷம் தமிழ்நாடு இடம்பெறல. ஆமாங்களா. சரி, அப்ப வாகனங்கள் அணிவகுப்பு நடக்கும்போது அந்த வாகனங்கள் அணிவகுப்புக்கு ஒரு தீம்ஸ் கொடுத்தாங்க. கருப்பொருள், எந்த கருப்பொருள வாகனங்கள் டிசைன் செய்யப்பட்டிருக்கணும் கொடுத்திருந்தாங்க. அப்ப அது என்ன சார் கொடுத்திருந்தாங்க இந்த வருஷம்? பெண் சக்தி தான். ஓகேங்களா, பெண் சக்தி தான் கொடுத்திருந்தாங்க. நரி சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண் சக்தி தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப தமிழகத்தை சார்ந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஔவையார், வேலுநாச்சியார், மூலூர் ராமபத் அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி, அவங்களோட சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா வாகனத்தில் அணிவகுத்தன சரிங்களா. நரிசக்தி வந்தன் ஆதினியம் பார்த்து வச்சுக்கோங்க. 128வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. லோக்சபாவில் உள்ள பெண் எம்பிக்களின் எண்ணிக்கையானது இதன் மூலம் கூட்டப்படுகிறது. ஓகேங்களா, எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுகிறது. எப்படின்னு பாருங்க. 541 இனி வரக்கூடிய காலங்களில் மேக்சிமம் எவ்வளவு சார் இருக்கலாம்? 181 வரைக்கும் கொண்டு வரலாம் சரிங்களா. 3 பங்கு சொன்னீங்களா, 3 பங்கு 181 பெண் எம்பிக்கள் இனி வரக்கூடிய காலங்களில் லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்ப கொஸ்டின் இப்ப கேட்பான், கரெக்டா இருக்கிறத என்ன பண்ணுவான், இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தற்போது லோக்சபா எம்பிக்களில் பெண் எம்பிக்களின் எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்கலாம் சரிங்களா. 82 பிரசன்ட்ல இருக்கிறவங்க 82. இனி வரக்கூடிய காலங்களில் 181 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப 181 கம்பல்சரி 181 ஃபில் பண்ணணுமா? கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கறாங்க சார். அதிகபட்சம் 181 வரைக்கும் கொண்டு வரலாம். ஆமா தானீங்களா. அப்ப கம்பல்சரி 181 வரணும், வந்தே ஆகணுமா? கிடையாது. கட்சிகள் சார்பாக நிற்க வைக்கலாம். பட் அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது பின்னாடி. அதனால என்ன பண்ணலாம், 181 வரைக்கும் வந்து ஃபில் பண்ண முடியும் சரிங்களா. சரி, அடுத்த நியூஸ் போகலாம். சுற்றுச்சூழல் சம்பந்தமாக வந்திருக்கு. என்னோட அதை பேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. 2021ஆம் ஆண்டில் 71.1% இந்தியர்களால் ஆரோக்கியமான உணவை பெற முடியவில்லை. ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இது வந்து சர்வே பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க பாருங்க. 2021 ரிப்போர்ட் இது லாஸ்டா கொடுத்திருக்கிறதுல இந்த ரிப்போர்ட்டின் படி 71.1 டெபிசிட். ஓகேங்களா, இது வந்து பற்றாக்குறையாக இருக்குது. இதை ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னு பாருங்க. ஈவன் கொரோனா வந்துச்சு இல்லையா, கொரோனா காலகட்டத்தில் கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அப்ப இருந்ததை விட இப்ப பாத்தீங்கன்னா குறைவா இருந்திருக்கு. அதனால இந்த நியூஸா வந்திருக்கு சரிங்களா. அப்ப பாருங்க அந்த டைம்ல எவ்வளவு இருந்தது கடைசியா 76.2. இப்ப அதை விட பாத்தீங்கன்னா குறைவாய் கிடைச்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்பின்மை முதல் விஷயம். ஓகேங்களா, வேலை வாய்ப்பின்மை, அதே மாதிரி சம்பள இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்கிறது மக்களுக்கு. அதனால என்ன பண்றாங்களா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வருமானம் இல்லாத காரணத்தினால் இவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டை எடுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி 2 விஷயத்தை சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த தீம் தான் சார் முக்கியம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பிராந்திய கண்ணோட்டம் 2023 புள்ளியியல் மற்றும் போக்குகள். இதோட தலைப்பான ரிப்போர்ட் என்கிட்ட ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படிப்பாங்க. உணவின் விலை உயர்வது மற்றும் சம்பள உயர்வு இல்லாமை. கண்டிப்பா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சோசியல்ல இப்ப சமூக காலத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஆமாங்களா, உணவு விலை உயர்வது. இப்ப ரீசெண்டா பாத்துருப்போம் இல்லைங்களா, ஹோட்டல்ல போனா ஆம்லெட் கிடைக்கல. ஆமாங்களா, ஆம்லெட் எவ்வளவு சொன்னாங்க, வெங்காய தட்டுப்பாடு கடுமையா வந்துச்சு. ஒரு சாதாரண உணவுப் பொருள் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா இருந்துச்சு. இப்ப ஆவரேஜ் 50 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஆமாங்களா, உணவு விலை உயர்வது, அதே போல சம்பள உயர்வு இல்லை. ஓகேங்களா, இதன் காரணமாக மக்களால் ப்ராப்பரா ஒரு பொருளை வாங்க முடியல. இதுதான் சார் என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா, பொருளாதாரத்துல எக்கனாமிக்ஸ் இந்த நிலைமைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிபிபின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னங்க சார், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாங்களா, 1 லிட்டர் பெட்ரோல் எங்க இப்ப வந்து குவைத் போறோம் வச்சுக்கோங்களேன், குவைத்துல கத்தார் போறோம்னா 1 லிட்டர் பெட்ரோல் 3 ரூபாய். ஆமாங்களா, 3 ரூபாய் கிடைக்குது.
அதே நம்ம இன்கேஸ் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு சார் கிடைக்குது 103 ரூபாய்க்கு சொல்றாங்க. ஆமா இல்லையா? ஒரு ஃபீவர், உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா அமெரிக்கால போய் இன்ஜெக்ஷன் போட்டா குறைஞ்சபட்சம் $5 வச்சுக்கோங்க. ஒரு டாலருக்கு தோராயமாக 80 ரூபாய் அப்படின்னா $5க்கு 400 ரூபாய். இங்க போய் வந்து என்ட்ரன்ஸ்ல தேர்மொழி டாக்டர் என்ன பண்ணலாம்? 50 ரூபாய்க்கு ஊசி போட்டுக்கலாம். ஆமா இல்லையா? பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பொருளை வாங்கக்கூடிய திறனானது நாட்டுல எப்படி இருக்குன்ற பேஸ் பண்ணி வருது இல்லையா? அப்ப பாருங்க, இந்த பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு சொல்லக்கூடிய இது வந்து கடுமையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற காரணத்தினால் இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல நமக்கு முக்கியமான இந்த சதவீதம் தான் பாத்துக்கோங்க. இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? இது கேட்கலாம். 16.6. இந்தியாவில் எத்தனை முதல் எந்த வயது வரை பெண்கள் எத்தனை சதவீதம்? ரத்த சோகை, இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா சமீபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாதிப்பா இருக்குங்க சார். அனிமிக் பேஷண்ட் சொல்றோம் இல்லைங்களா? ரத்த சோகையால பாதிக்கப்படக்கூடியது பெண்கள், அதுவும் பெண்கள் சம்பந்தமா இருக்கிறதுனா கண்டிப்பா கேட்கலாம். எத்தனை பெண்கள் சதவீதம் பாருங்க. 53% அனிமிக்கா இருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ரத்தம் சம்பந்தம், ரத்தம் அல்லது இருதயம் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அப்ப அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட கேட்கலாம். எத்தனை சதவீதம் கேட்கலாம்? 53. கூடுதல் தகவல் பாருங்க. FAO சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது. இந்த அமைப்பானது உருவான ஆண்டு அக்டோபர் 16, 1945. இதோட தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ரோம், இத்தாலியில் இருக்கக்கூடியது. உறுப்பினர்களாக 194 நாடுகள் தற்போது இருக்கிறார்கள். சரி, இதுவும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சின்ன ரிப்போர்ட் தான், அதை பேஸ் பண்ண நியூஸ். இந்தியாவில் 834 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் சொல்லி பண்ணிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இணை மத்திய அமைச்சர் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்ஸ் தான் முக்கியம். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு ஸ்டாட்ஸ் பாருங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இணை அமைச்சர் பாரதி பிரவீன் குமார். ஓகேங்களா? இது நமக்கு முக்கியமானது. மினிஸ்டரோட பேர் தெரிஞ்சுக்கலாம். இணை மினிஸ்டர். நாட்டில் மொத்தம் எத்தனை லட்சம் செவிலியர்கள் உள்ளனர்? ரீசெண்டா சார் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செவிலியர் பயிற்றுனர் கல்லூரி இருக்குங்களா, மருத்துவ கல்லூரி ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. அதை செக் பண்ணி சொல்றேன், எங்கன்னு சொல்றேன். செவிலியர்கள் அப்படின்னு என்னங்க சார்? நர்ஸோட கவுண்ட் பாத்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நர்ஸோட கவுண்ட் 36.14. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தகவல் படி 2022 ஜூன் மாத நிலவரப்படி எத்தனை ஆங்கில முறை மருத்துவர்கள்? 13,08,009 பேர் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறாங்க பிரசன்ட்லி. அப்புறம் பாருங்க, இது பாருங்க, இந்த தகவல்கள் தான் முக்கியம். $5.65 லட்சம் ஆயுஷ் மருத்துவர்கள் உள்ளனர். அதுக்கடுத்து அந்த வகையில் நாட்டில் மருத்துவர்கள் மற்றும் மக்கள் தொகை கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது 834 பேஷண்ட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் இப்போது நாட்டில் 706 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதுதான் சார் கடைசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2014 ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மார்ச் மாசம் ஒரு ஏப்ரல் மாசம் ஒரு ஸ்டாட் வந்தது. அந்த ஸ்டாட்ல இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி என்ன பண்றாங்க? நிறைய மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜ் ரீசெண்டா இந்த ஆண்டு ஓபன் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த ஸ்டாட் வந்தது. சரிங்களா? ஆளக்கூடிய பிஜேபி ஆனது, பிஜேபி கவர்மெண்ட் ஆனது நிறைய மருத்துவக் கல்லூரியை புதுசா திறந்து வச்சிருக்காங்கன்னு வந்தது. அப்ப இந்த ஸ்டாட் கேட்பாங்க. 2014ஆம் ஆண்டு 387 இருந்தது. தற்போது நாட்டில் 706 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 82% பக்கம் பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இதுல நமக்கு பாத்தீங்கன்னா ஜிகே ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ரேங்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலங்கள் பட்டியல். இந்தியாவிலே அதிகமாக மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் ஸ்டேட் எதுங்க சார்? தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. 2வது கர்நாடகா, 3வது உத்தரப்பிரதேசம். அப்போ இது கேட்கலாம், இந்தியா மற்றும் தமிழ்நாடு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கேட்டாலும் இதுதான். தமிழ்நாட்டில் முதல் மருத்துவக் கல்லூரி கேட்டாலுமே மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி பிப்ரவரி 2, 1835ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சரி, இந்த நியூஸ் பாருங்க. இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க சார், திருத்தம் பண்ணிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கொலிஜியம் உருவாக்குனாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாட்டுல எலெக்ஷன் நடக்குது வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? ஆட்சித்துறையானது தலையிடக்கூடாது. அமளியா எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்சித்துறை தலையீடு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது யார் ஜெயிப்பாங்க? பிஜேபி தான் ஜெயிப்பாங்க. இப்ப வரைக்கும் நம்ம பிளேம் பண்றோம் இல்லையா, நார்த் இந்தியால எந்த பட்ட அதுதான் விழுது, தாமரை சின்னத்தை தான் விழுது, நம்ம பிளேம் பண்றோம் இல்லையா. அப்ப அதன் காரணமாக அவர் வந்து பார்த்தா எப்படி இருக்கணும்? நடுநிலை சார்ந்து இருக்கணும். எந்த துறையும் எந்த பக்கமும் சாயாம இருக்கணும். அதன் காரணம் என்ன பண்ணாங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு 3 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க. அந்த 3 பேர்ல யார் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், ஓகேங்களா, நாட்டின் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. லோக்சபாவில் எதிர்கட்சியின் தலைவர்,
மூன்றாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேலா, ஆளுங்கட்சி சார்பாக நாட்டின் பிரதமர் இருப்பாரு. இரண்டாவது லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவர், ஓகேலா, அவர் இருப்பாரு. மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, பொது ஜூரி, காமன் ஜூரி மாதிரி இருப்பாரு. அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இதுல ஒரு திருத்தம் பண்ணிருக்காங்க. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ரூலிங் பார்ட்டியோட சட்டத்துறை அமைச்சர் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனரை நியமிக்கும் மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேறியது. சரிங்களா, இதுல பாருங்க, இந்த மசோதா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கான நியமனங்களில் மத்திய அரசின் கூடுதல் கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. எப்படி உறுதி செய்து, மறுவடிவமைக்கப்பட்ட இந்த மசோதாவில் இந்திய தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சரை அமைக்கிறாங்க. ஓகேங்களா சார், ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் பிற எலெக்ஷன் கமிஷனரின் சம்பளத்தை அமைச்சரவை செயலாளரின் சம்பளத்துடன் சீரமைக்கவும் இந்த மசோதா ஹெல்ப் பண்ணுது. சேலரி பேஸ்டு ரெமுனரேஷன்ஸ், வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுல வந்து மசோதால ஆல்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இவர்களுடைய அந்தஸ்தானது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையாக இருக்கும். பவர்ஸ் இருக்குல்ல சார், பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன அதிகாரங்கள் வழங்கப்படுகிறதோ சேம் பவர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி மற்றும் எலெக்ஷன் கமிஷனர்களை உத்தியோகபூர்வ கடமைகளை நிறைவேற்றுவது தொடர்பான சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்கிறது. சரிங்களா, அவங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவர்களை சுதந்திரமாக செயல்பட பண்ண முடியாது. சரி, அப்ப கூட அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 ரொம்ப முக்கியமானது. 56 வருவார் 26வது தேர்தல் ஆணையர். இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அரசமைப்பு சட்ட உறுப்புகள் 324 முதல் 329 வரை என்ன சொல்லுது, அபவுட் எலெக்ஷன்ஸ் பத்தி பேசக்கூடியது. பகுதி இதுல சார் இருக்கு 15, பகுதி 15ல இருக்கு. சரிங்களா சார், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கிளாஸஸ் சொன்னா தெரியல. இந்திய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் யாருங்க சார்? பிரேம் பிகாரி நரேன் ரைசதா, அவர் தான் கைப்பட எழுதியிருக்கிறாரு. அப்ப இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. மொத்த பகுதிகள் இருக்கு, எத்தனை பகுதி இருக்கு சார்? மொத்த பார்ட் எத்தனை பார்ட் இருக்கு? ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு படங்கள் வரையப்பட்டுள்ளது. இதை கேள்விப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன பண்றாங்க, முகப்பு படம் இருக்குல்ல சார், இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பகுதி 1 என்ன சார் சொல்லுது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுது, யூனியன் அண்ட் இட்ஸ் ஸ்டேட்ஸ் சொல்லுவோம். ஆமா இல்லையா? சரி, அப்ப அதுல வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் ஒரு விலங்கு முத்திரையில இருக்கும். என்ன விலங்கு சார் அது? ஒரு காளை மாட்டோட உருவம், ஜெபு. அந்த ஜெபுடைய உருவமானது அங்க வரையப்பட்டிருக்கும். அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் எத்தனை படங்கள் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 22 படங்கள் இருக்கு. ஓவரால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியிருப்பாங்க இல்லையா, கைப்பட எழுதி யாரும் சொன்னோம், பிரேம் இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் கேலிகிராஃபர்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் வந்து கேலிகிராஃபர். ஓகேங்களா, யாருன்னு கேட்டா ரைசதா, பிரேம் பிகாரி ரைசதா. இந்திய அரசியலமைப்பில் உள்ள படங்களை வரைந்தவர் யாருங்க சார்? ஐடியா இருக்குங்களா? கைப்பட எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைசதா. நந்தலால் போஸ்னு சொல்லக்கூடியவர் படங்கள் வரைந்திருக்கிறார். மொத்தம் எத்தனை படங்கள் இருக்குன்னா, மொத்தம் 22 படங்கள் இருக்கு. சரிங்களா, 22 படங்கள் இருக்கு. அந்த 22 படங்கள்ல பாத்தீங்கன்னா புத்தர் படம் இருக்கும். சரிங்களா, கௌதம புத்தர் படம் இருக்கு, மகாவீரர், வர்த்தமான மகாவீரர் அவருடைய படம் இருக்கு, சிந்து சமவெளி நாகரிக காலத்து காளைமாடு அந்த முதிரையில் இருக்கக்கூடிய ஜெபு அது இருக்கு, ராமர் பட்டாபிஷேகம் செஞ்சுவார் இல்லையா அந்த சின்னம் இருக்கு, கோனார்க் சூரியனார் கோவில் அந்த கோவில் இருக்கக்கூடிய தேர் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர் இடம்பெற்றிருக்கும். அதே போல
இந்தியாவில் உள்ள தேசிய தலைவர்கள், சுதந்திரத்துக்காக போராடின தேசிய தலைவர்கள் ஒரு ரெண்டே ரெண்டோட பேர் தான் பாத்தீங்கன்னா இதுல இந்த படமான ரெண்டு பேரோட படம் தான் இதுல இருக்கும். யாருன்னு பாருங்க, ஒண்ணு மகாத்மா காந்தி, காந்தியோட படம் இருக்கும். அதே மாதிரி நேதாஜி, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கருடைய படம் கூட அதுல இல்ல. ஓகேங்களா? அப்ப இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள இரண்டு தேசிய தலைவர்கள் படம், ஒண்ணு மகாத்மா காந்தி, இன்னொன்னு நேதாஜி. அப்ப இதே போல நம்ம சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சிவாஜியுடைய படமும் இதுல வரையப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி சார் பார்த்துட்டு இருக்கோம்? இதுல தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எந்த பகுதியில் வரும்? பார்ட் 15. அமலிலா அப்ப பகுதி 15 எலெக்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா? அதுல வந்து சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சிவாஜியுடைய படமும் கூட குரு கோபிந்த் சிங், குரு கோபிந்த் சிங், இந்த இரண்டு பேருடைய படங்களானது வரையப்பட்டுள்ளது. சரிங்களா? குரு கோபிந்த் சிங் அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? சீக்கிய குருக்கள் மொத்தம் எத்தனைங்க சார்? மொத்தம் எத்தனை சீக்கிய குரு இருக்காங்க? நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க இல்லையா? சீக்கிய குரு எத்தனை பேர்? ரீசெண்டா அதுல வந்து முதல் குருவோட பர்த்டே இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம் இல்லைங்களா? குருநானக். ஆமா, குருநானக் அவருடைய ரீசெண்டா பார்த்தோம். முஸ்லிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன் இருக்கு, இந்துஸ்க்கு பகவத்கீதை இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து பைபிள் இருக்கு. அதே மாதிரி சீக்கியர்களுக்கு ஒரு புனித நூல் இருக்குன்னு சொன்னேன். என்ன நூல் சார் பேரு? குரு கிரந்த். அமலில ஆதி கிரந்தம்னு சொல்லக்கூடிய குரு கிரந்த் எங்க சார் வச்சிருக்க? கோவில் வச்சிருக்கிறாங்க. சீக்கியர்களின் புனித கோவில் எது? அமிர்தசர். அமிர்தசர்ல இருக்கக்கூடிய பொற்கோவில், கோல்டன் டெம்பிள் சொல்லக்கூடிய பஞ்சாப் அமிர்தசர் இருக்கக்கூடிய பொற்கோவில் ஆதிகிரந்த். அப்ப இந்த குரு கோபிந்த் சிங் சொல்லக்கூடியவர் 10வது சீக்கிய குரு. ஓகேங்களா? சீக்கிய குருக்கள் மொத்தம் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 10. அந்த 10ல கடைசி சீக்கிய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா குரு கோபிந்த் சிங். ஓகேங்களா? ஜஹாங்கீர் கொண்டு இருப்பார். ஓகேங்களா? தேஜ் மகர் வந்து இவர் கொண்டு இருப்பார். யாரு? அவுரங்கசீப் கொண்டு இருப்பார். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, நியூஸ்ல வரக்கூடிய சில முக்கியமான கண்டென்ட் கொடுத்து பேசிடலாம். இன்னைக்கு நியூஸ் வரதுல புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு குறைப்பு. ஓகேங்களா? அப்படின்னு என்னங்க சார் புதைப்படிம எரிபொருள்? ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகேங்களா? அது வந்து குறைக்கணும்னு சொல்லிருக்காங்க. பருவநிலை மாநாடு எங்க சார் நடந்திருக்கு? பேசணும் இல்லையா? COP 28 எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். UAE. COP நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் யாரு சார் ஒர்க் பண்ணு கேட்டாங்க? இந்தியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த மாநாட்டில் 200 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மேக்ஸிமம் எத்தனை கண்ட்ரிஸ் போட்டிருக்காங்க? 200 கண்ட்ரிஸ் சைன் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கொடுக்கல சார் நியூஸ். இந்த நியூஸ் இன்னைக்கு போய் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நம்ம இது கொடுத்த கூடுதல் தகவல் நம்ம கிளாஸஸ் பார்ப்போம். சரிங்களா? முக்கிய உலக செய்திகளை பாருங்க. போலந்தின் பிரதமராக டஸ்க்னு சொல்லக்கூடிய பர்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியமனங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் 8 மக்கள் நல திட்டங்களுக்கு மத்திய அரசு 75,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இதுல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய இல்லைங்களா? அப்ப இதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஸ்கீம்ஸ் வருதுன்னு பாத்துக்கோங்க. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம், இதுல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் டெலிகிராம்ல. அதுல வரக்கூடிய கண்டென்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? காசாவில் உடனடி போர் நிறுத்தம். காசா எங்க சார் இருக்கு? பாலஸ்தீன். இல்லைங்களா? காசாவில் உடனடி போர் நிறுத்தம் செய்யணும்னு சொல்லி ஐநா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்திய ஆதரவு. சரிங்களா? சரி, அப்ப இதுல உங்களுக்கு என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா, தீர்மானத்தை ஆதரிச்ச கண்ட்ரிஸோட கவுண்டர் கேட்கறாங்க. சரிங்களா? மொத்தம் 153 நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க? இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 153 இன்க்ளூடிங் இந்தியா. சரிங்களா? இதுல பாருங்க, எல்லாமே ஸ்டாட்ஸ் தான் சார். ஐநா பொதுச்சபையானது மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஒரு விஷயம் நியூஸ்ல வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அதான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க இல்லையா? ஐநா உறுப்பினர் மொத்தம் ஐநா பொதுச்சபையானது எத்தனை உறுப்பினர் கொண்டது? இப்ப நம்ம ப்ரீவியஸ் ஒரு நாளைக்கு இப்படி பேசணும் இல்லையா? ஐநாவின் பாதுகாப்பு சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? நிரந்தர உறுப்பினர்கள் 5. இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சப்போர்ட், இந்தியா உள்ள வர்றதுக்கு எந்த நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு சொல்லி பேசணும். சைனா மற்றும் இங்கிலாந்து. இங்கிலாந்து மற்றும் சைனா வந்து 2 எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சமீபத்தில் நடந்த தேர்தல், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கருக்கு புதிய முதல்வர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். பார்த்து வச்சுக்கோங்க.
வேக்சின்ஸ் இப்ப ரீசெண்டா நம்ம பிசி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க சார், வேக்சின்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. பொதுவாக மனிதர்கள் சம்பந்தப்பட்ட क्वेश्चंस கண்டிப்பா வரும் இல்லையா? அப்ப வேக்சின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 27 லட்சம் குழந்தைகளுக்கு தட்டமை, அப்ப தட்டமை பத்தி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது பேசிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல பாப்போங்க. சணல் பொருட்களை அதிகம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் வேளாண் துறை ஆணையர் சொல்லிருக்காங்க. நீங்க பழைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் क्वेश्चन எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கிற क्वेश्चन இது. ஆமாங்களா? இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் எது? எதுங்க சார்? வெஸ்ட் பெங்கால். அடிக்கடி क्वेश्चनல கேட்டிருப்பாங்க. இது கூடுதல் தகவல் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து குடிநீர் ஏரிகளில் 90% இந்த மழை வந்துச்சு இல்லையா மிக்ஜாம் புயல் காரணமாக 90% பாத்தீங்கன்னா ஏரிகள் நிரம்பி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வின் படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க சார். அந்த ரிப்போர்ட்டின் படி இந்தியாவில் இப்ப ரீசெண்டா ஒரு 3 months முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட், இந்தியாவில் அதிகமாக ஏரிகளை கொண்ட மாநிலம் எது? எது சார்? இந்தியாவில் அதிகமான ஏரிகளை கொண்ட மாநிலம் ஸ்டேட் தமிழ்நாடு. எண்ணிக்கை தெரியுங்களா? (13,629) ஏரிகள் கொண்டு இந்தியாவிலே அதிகமாக ஏரிகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஏரிகளின் மாவட்டம் எது சார்? அழைப்பாங்களே காஞ்சிபுரம். இதெல்லாம் பேசிக் ஸ்டாட்ஸ் தான் பார்த்துச்சுக்கோங்க சரிங்களா? அப்புறம் டேம்ஸ், இந்தியாவில் அதிகமாக டேம்ஸ் இருக்கிறது ஆந்திரா. ஆந்திராவின் அந்த ரிப்போர்ட்ல ஏரிகள் அதிகமா இருக்கிறது இங்க தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். 13,629 ஏரிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ரீசெண்டா பார்த்தோம் இல்லைங்களா, கேரளா வச்சு ஒரு நியூஸ் பார்த்தோம். கேரளாவில் ஒரு 3 மசோதாக்கள் அப்படி நிலுவையில் இருக்கு, ஒப்புதல் கொடுக்குற. என்ன பண்ணாரு கேரளாவின் ஆளுநர், கேரளாவோட முதல்வர் இருக்காரு இல்லையா, வந்து தன்னை நேரில் சந்திச்சு அந்த மசோதாக்களின் முக்கியத்துவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இப்ப சேம் அவர் கூப்பிட்டிருக்காரு. யாரு? முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்ப கம்பல்சரி எந்த ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சாலும் இந்த மாதிரி போய் பேசணுமா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கேட்கலாம். கிடையாது, ஓகே தேவையில்லை. பட் என்ன பண்றோம் போயிட்டு அது ஒரு முக்கியத்துவத்தை கருதி போய் டிஸ்கஸ் பண்ண போறாங்க சரிங்களா? அதனால கேட்கலாம். இந்தியன் பாலிட்டி பேஸ் பண்ண क्वेश्चन கேட்கலாம். மக்களவைக்குள் புகை குப்பிகளை வீசி தாக்குதல். நேத்து நம்ம பார்த்தோம்ல சார், நேத்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பாத்தீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்களா? நேத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 13 ஆமாங்களா? டிசம்பர் 13 2001 நேரம் இருந்துச்சு. ஆமா, தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரி என்னாச்சு, நேற்று ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்க இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களவை லோக்சபாக்குள்ள என்ன பண்ணாங்க சார், 2 பேர் இந்த ஃபயர் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, ஸ்மோக் வரும் இல்லைங்களா, அந்த ஃபயர் ஸ்டிக் எடுத்துட்டு 2 பேர் உள்ள போயிட்டாங்க. சோ என்னாச்சு, அந்த ஹிஸ்டரி அப்படி மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி நேற்று காண்பிக்கப்பட்டது. மக்களவைக்குள் புகை குப்பிகளை கொண்டு போனாங்க. சரி, அடுத்து பாருங்க சார். On this day 1914, element plutonium was first isolated by researchers at University of California. இதே நாளில் தான் புளூட்டோனியம் ஆனது கண்டறியப்பட்டு என்ன பண்ணாங்க, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க 1940. எந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க, பெர்க்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சரிங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சும்மா இதை படிச்சுட்டு வந்துருங்க தெரிஞ்சவங்களுக்கு. சென்டர் ரிவைவ்ஸ் பிளான் டு சிம்பிளிஃபை ஜிஎஸ்டி ரேட்ஸ். ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைப்பதற்கு என்ன பண்றாங்க, மத்திய அரசு சில நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. அப்ப ஜிஎஸ்டி அதிக வருவாய் கொண்ட மாநிலம் எது? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி பத்தி சொன்னீங்களா, கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடாப்டட். நம்ம சமீபத்தில் பார்த்தோம்ல சார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கூகுள் வந்து ஒரு பேர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன சார் பேர்? அது பேரு ஜெமினி. ஓகேங்களா? ஜெமினி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஏஐ யூஸ் பண்ணி பாத்தீங்களா? இதற்கு ஏஐ என்ன யூஸ் பண்ணி பாத்தீங்களா சார்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? சரி, யூஸ் பண்ணல போய் ட்ரை பண்ணுங்க. கூகுள் போங்க சார். சும்மா கூகுள் போறீங்க இல்லையா, கூகுள்ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, சும்மா சொல்றேன், ஆஸ்க் ஏஐ. ஆஸ்க் ஏஐ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க நார்மலா கூகுள்ல சர்ச் பண்றீங்க இல்லையா, அந்த சர்ச் பண்ற விஷயத்தை அதுல கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுது, அதுக்குரிய தகவல் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா? உங்களுக்கு ஆப் தான் தேவை. ஆனா நீங்க கேட்கற क्वेश्चंस பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு துல்லியமா क्वेश्चंसல கிளாரிட்டியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடைகளும் கொஞ்சம் கிளாரிட்டியா கிடைக்கும் சரிங்களா? சும்மா செக் பண்ணி பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாருங்க சார். அடுத்து பாருங்க, ரிப்போர்ட், முக்கியமான ரிப்போர்ட். ரோட் ஃபேட்டலிட்டிஸ் ரைஸ் இன் இந்தியா டிஸ்பைட் குளோபல் டிராப். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சாலை விபத்துகள் அதிகரிச்சுட்டு வருது. சாலை விபத்துகள் வாரம் எந்த மாசத்துல அனுசரிக்கிறோம்? ஜனவரி. அவனில அடுத்து வர போகுது. இவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அவரோட ரேட், பெர்சன்டேஜ் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். மோகன் யாதவ் ஸ்வானின் as மத்திய பிரதேஷ் சிஎம். அது முன்னாடி தமிழ்ல கொடுத்திருந்தோம் இல்லையா, அதுதான் பதவியேற்பு விழா, அது கொடுத்திருக்காங்க. COP28 6 transition away from fossil fuels.
சேம் அதே நியூஸ் தான் ரிப்பீட்டா இருக்கு. இந்தியன்ஸ் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் ஹெல்த் இஷ்யூஸ். பருவநிலை மாற்றம் காரணமாக இந்தியர்களுக்கு என்ன பண்ண போகுது சார், தொடர்ந்து நோய்கள் வருவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாத்துக்கோங்க. இதுல என்னன்னு கேட்டா இந்த கண்டென்ட்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த நியூஸ். பாருங்க, இங்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் வித் ஹை வல்னரபிலிட்டி, எந்த மாவட்டங்கள் உடனே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியதா இருக்கு பாருங்க. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய திபாங் வேலி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிலிபித் இதெல்லாம் இருக்கு. லோயஸ்ட் வல்னரபிலிட்டி சிக்கிம், கோவா, மகாராஷ்டிரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பருவநிலை இந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான தாக்குதலுக்கான வாய்ப்புகள் குறைவு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாட்டுக்காக இந்த நியூஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, சம்டைம்ஸ் இந்த பாக்ஸ் கொஸ்டின் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். வால்பாறை பிளாட்டியூ gives way for elephants as migration season is nearing its peak. வால்பாறை பகுதியானது, வால்பாறை பகுதியில் சமதள பீடபூமியானது யானைகள் வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷனுக்கு என்ன சொல்லுவோம், இடப்பெயர்வு பெறுது இல்லையா, அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா சாத்தியக்கூறுகளை அதிகமாக தருகிறது. யானையை பேஸ் பண்ண கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சார். யானை கொடுத்த கண்டென்ட் இது. இப்போ பிசி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, கஜராஜாவா உங்களுக்கு டெஸ்ட்ல வந்துருச்சு இல்லையா, அந்த கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. யானை வச்ச கொஸ்டின். இந்தியாவின் என்ன சார் அனிமல் அது, யானை வள அனிமல், இந்தியாவின் வள நேஷனல் ஹெரிடேஜ் அனிமலா இருக்கக்கூடியது. பார்த்து வச்சுக்கோங்க, யானை பேஸ் பண்ணது. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, யானையை காப்பாற்றுறதுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து வைங்க. ஆண்டுதோறும் எப்போது யானைகளுக்கு அந்த முகாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த முகாம்கள் நடத்துறது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி இடத்துல நடத்துவாங்க இல்லையா, அந்த முகாம்ல பார்த்து வச்சுக்கோங்க. சமீபத்தில் யானையை பேஸ் பண்ண ஒரு படத்துக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, ஆஸ்கர் அவார்டு. என்ன படம், எலிபென்ட் விஸ்பரர்ஸ். ஓகேங்களா, அது பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல் அப்படியே ஒன்னா சிமிலரா இருக்கிற விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க, ஒன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, ஸ்பெஷல் வேக்சினேஷன் கேம்ப் சேம் அதுதான், நம்ம தமிழ்ல பார்த்தோம் அதேதான், தடுப்பூசி முகாம். அதுக்கு பாருங்க, ரீசெண்டா நடக்க இருந்த போட்டியானது தள்ளி போயிருக்கு. ஃபார்முலா 4 நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் இந்த சென்னையில் நடக்கிறதா இருந்துச்சு இல்லையா, மழை காரணமாக இது வந்து தள்ளி போயிருக்கு. சும்மா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். சரி, இப்போ இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல போடுறேன் சார். டெலிகிராம் சேனல் இப்போ வந்துடும். இனி நம்ம டெய்லி என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த கொஸ்டின்ஸ் கூடவே பாத்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கக்கூடிய செய்தித்தாள உங்க மாதிரி கொடுத்துருவேன். சரிங்களா, ஏன்னு கேட்டீங்க உங்களுக்கு நீங்க கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த செய்தியை அப்படி சும்மா ஒரு 2-3 லைன் படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா, படிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்றேன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி கொடுத்துறேன், இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். என்ன பண்ணுங்க, இப்ப நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் நினைக்கி நம்ம இந்த நியூஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம், கொஞ்சம் டெப்தா நம்ம படிக்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் பார்த்ததுல சந்தேகம் இருக்குங்களா சார்? கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா, படிக்கிறீங்களா? சார் சொல்லிருக்காரு நியூஸ் பேப்பர்ஸ் கொண்டு சொல்லிருக்காரு, நியூஸ் பேப்பர் ரெகுலரா வரும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதனால ஸ்டாட்ஸ் வேணா எழுதி போட சொல்றேன். சரிங்களா, இனிமேல் உங்களுக்கு டெய்லி இதுல என்ன பண்றோம், ஒரு டெய்லி ஒரு 5 சட்டங்கள் ஏதோ ஒரு கூடுதல் தகவல் எழுதுறேன். சரிங்களா, இந்த தகவல் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த தகவல் டெஸ்ட் மாதிரி கூட வைக்கலாம். சரிங்களா, சரி, ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.